எதிர்பார்ப்பு எங்க எதிர்பார்ப்பு, அவங்க எதிர்பார்ப்பு இவங்க எதிர்பார்ப்பு, 1 விட்ட 2 விட்ட 3 4 5 6 7 8 விட்ட சொந்தக்காரங்க எல்லாரோட எதிர்பார்ப்பையும் தீர்த்து வைக்க நாட்டு நடப்பை எல்லாம் சேர்த்து வச்சு உங்க வீட்டுக்குள்ள வந்து போட்டு உடைச்சி பாட்டோட பகட்டா மெட்டு போட்டு தாளம் தட்டி சொல்ல வந்துருச்சு நம்ம பேப்பர் தோசை. தந்தனக்க 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 தந்தனக்க. பாரு பாரு நியூஸ் பாரு வாய்ஸ் சொல்ல சொல்ல விரியும் நல்லாதானே புரியும். தந்தனக்க 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 எனக்கு உனக்கு பலருக்கு தெரியா. நல்ல செய்தி கொள்ளை செய்தி கொலை செய்தி கொள்ளை செய்தி நாட்டு செய்தி வீட்டு செய்தி நாலாபுரம் நடத்தும் செய்தி. கொத்தமல்லி வாசம் என்னன்னு கேடு ஏது நீ பாரு. கடிதம் கடிதம் முதல்வர் கடிதம் பிரதமர் கடிதம் ஜெயலலிதா வரைந்த கடிதத்துக்கு மோடி பதில் கடிதம். ஆப்கானில் கடத்தப்பட்ட பாதிரியாரை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை பிரதமர் உறுதி. குருவை சம்பா தாளடி விதை விதைச்சு நாத்து நட்டு 3 போகம் விளைஞ்ச பூமி இப்ப காஞ்சு போச்சு. குருவை சாகுபடியை கைவிட்ட விவசாயிகள் வேதனை காவிரி டெல்டாவில் நினைவஞ்சலி. ரேஷன் கடை சத்துணவு பொது விநியோக அரிசி மூட்டையில பண்டு புழு பூச்சி எப்படி வந்தது? அரசு அதிகாரிகள் ஆராய்ச்சி கன்னியாகுமரியில் இதுதான் பேச்சு. ஊபியில் மீண்டும் கொடுமை காவல் நிலையத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை எஸ்ஐ கைது துணை போன போலீசுக்கு வலை வீச்சு. தலைநகர் டெல்லியில் தொடருது போராட்டம். வெட்டு வெட்டு மின்வெட்டு இரவும் பகலும் மின்வெட்டு. மின்வெட்டை போக்க மத்திய அரசை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியும் போராட்டம். சுட்டரிக்குது வெயிலு வாட்டி வதைக்குது வெயிலு. வட மாநிலங்களில் வெப்பத்தால் வனவிலங்கு சரணாலயத்தில் விலங்குகள் பறவைகள் தவிப்பு. வெயிலின் தாக்கத்தை குறைக்க வனத்துறையினர் நடவடிக்கை. கிரிக்கெட் வழக்கில் புதிய திருப்பம் ஊழல் புகாரில் சென்னை கிங்ஸ் சீனிவாசன் ஐசிசி தலைவர் பதவிக்கு போட்டி போட கூடாதென வழக்கு. வழக்கை விசாரிக்க உச்ச நீதிமன்றம் மறுப்பு. சூப்பரான செய்தி நம்ம செய்தி. ரயில்வே மேம்பாலம், சாலை மேம்பாலம், நடை மேம்பாலம், வெளிவட்ட சாலை, உள்வட்ட சாலை கட்டிடங்கள் என 191 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அரசு கட்டிடங்களையும் 400 கோடியில் கட்டப்பட்ட 51 துணை மின் நிலையங்களையும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா திறந்து வைத்து சிறப்பு செய்ததாக அரசு தரப்பு செய்திகளை அள்ளி விடுகிறார் நமது ஆவலான செய்தியாளர். தமிழகம் முழுக்க அனைத்து நகரங்களிலும் விதியை மீறி வைத்துள்ள டிஜிட்டல் பேனர்களை அகற்றி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் டிராபிக் ராமசாமி வழக்கில் தீர்ப்பு சொல்லிவிட்டதாக கட் அவுட்டை கடக்கிறார் நமது விளம்பர செய்தியாளர். திமுகவில் நடக்கும் மாற்றங்களை அந்த கட்சியினரிடம்தான் கேட்க வேண்டும். நல்லது கெட்டது எல்லாம் செப்டம்பர் 30 தெரியும் என்று நாமக்கல்லில் மூக அழகிரி முழங்கியதாக விரைந்து வருகிறார் நமது விரைவு செய்தியாளர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு என்று எதிர்க்கட்சிகள் எகிரி குதிக்க வசதியாக வரிசையாக பாலியல் வன்கொடுமை வழக்குகள் வண்டி கட்டி நிற்க முசாபார் நகரிலும் கலவரத்தை பற்றி கொண்டு 2 பலியானதாக சட்டம் ஒழுங்கு நிலவரத்தை தட்டிவிட்டுள்ளார் நமது உடனுக்குடன் செய்தியாளர். ஊபியில் நடக்கும் விவகாரங்கள், மாநில வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்கள் பற்றியெல்லாம் கூடி கலந்து ஆலோசிக்க ஊபி முதல்வர் அகிலேஷ் சிங் யாதவ் இந்திய பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து பேசியதாக தகவல் சொல்கிறார் நமது தலைநகரத்து செய்தியாளர். புனிதம் வாய்ந்த கங்கை நதியை தூய்மையாக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கும் மத்திய அரசு காவிரி முல்லை பெரியாறு விவகாரங்களில் நீதிமன்ற தீர்ப்பின்படி நடக்கும் என மத்திய நீர்வள அமைச்சர் உமாபாரதி உறுதி தெரிவித்துள்ளதாக தண்ணீர் தெளிக்கிறார் நமது தாகமான செய்தியாளர். யூபிஎஸ்சி தேர்வு முடிவுகளின்படி சௌரவ் அகர்வால் அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்துள்ளதாகவும் தேனியைச் சேர்ந்த ஜெயசீலன் தமிழக அளவில் முதலிடம் பிடித்துள்ளதாகவும் ஸ்வீட்டெடு கொண்டாடு என துள்ளி குதிக்கிறார் நமது அரசு பணி செய்தியாளர். அரபிக்கடலில் உண்டான காற்றழுத்த தாழ்வு நிலையால் மும்பை தாதர் பகுதியில் கடல் மட்டம் சட்டசட்டவென உயர்ந்து வீடுகளுக்குள் வெள்ளம் வாய்ந்ததாக உயரம் தேடி ஓடுகிறார் நமது பாதுகாப்பான செய்தியாளர். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின்படி மக்களவையில் 2வது பெரிய கட்சியாக காங்கிரஸ் இருப்பதால் எப்படியாவது எதிர்க்கட்சி தலைவர் பதவியை தர வேண்டும் என
சோனியா காந்தி சபாநாயகருக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக சீட் பிடிக்க ஓடுகிறார் நமது நாணயமான செய்தியாளர். பாகிஸ்தானில் 2 நாளைக்கு முன்பு 24 தீவிரவாதிகள் கொல்லப்பட்ட நிலையில் அத்துமீறி பறந்த அமெரிக்க ஆளில்லா விமானம் 24 மணி நேரத்திற்குள் 16 தீவிரவாதிகளை மீண்டும் சுட்டுக் கொன்று விட்டதாக பரபரப்பு செய்தி சொல்கிறார் நமது பக்கத்து நாட்டு செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். போட்டிக்கான ஏற்பாடுகள் நடக்கும்போதே கடந்த 2 வருஷமா ஆதரவு, எதிர்ப்பு, எதிர்பார்ப்பு, புகாரு, குழப்பம், குளறுபடின்னு கட்டங்கட்டமாக இருந்த ஒவ்வொரு தடையையும் ஜம்ப் பண்ணி தாண்டி குதித்த பிரேசில் இன்னைக்கு உலகத்தோட பார்வையை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி தம் பக்கம் திருப்பி இருக்கு. விளையாட்டு ரசிகர்களோட திருவிழா, கால்பந்து வீரர்களோட கலை விழா, உலகக்கோப்பை கால்பந்து போட்டி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட பிரேசில் நாட்டில் துவங்கியாச்சு. அப்புறம் என்ன, கொண்டாட்டத்துல பங்கெடுத்துட்டு வந்துருவோம் வாங்க. கால்பந்து ரசிகர்களுக்கு தீனி போட கச்சேரி ஆரம்பிச்சாச்சு. உலகமே ரசிச்சு பார்க்கிற உதைன்னு உதைக்க போற உலகக்கோப்பை கால்பந்து போட்டி தான் இன்னும் 1 மாசத்துக்கு ஹாட் டாபிக். நான் பிறந்ததே கால்பந்து விளையாட்டை காதலிக்கத்தான்னு வெறியும் வேட்கையுமா இருக்கிற பிரேசில்ல தான் இந்த வருஷம் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி. குடிக்க தண்ணி இல்ல, குடியிருக்க வீடு இல்ல, நல்ல ரோடு இல்ல, எதுக்கையா 84,000 கோடி செலவு பண்ணுறீங்கன்னு பிரேசில் மக்களும் ஒரு பக்கம் எதிர்ப்பு போராட்டம் நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கிடையில 6 புதிய அரங்கம், 6 புதுப்பிக்கப்பட்ட அரங்கம்னு மொத்தம் 12 மைதானங்களை வட்டம், சதுரம், செவ்வகம்னு டிசைனா தயார் பண்ணியிருக்காங்க பிரேசில் அரசாங்கம். மக்களோட வரிப்பணத்துல பல கோடி விளையாட்டுத்தனமா அரசாங்கம் செலவழிக்குதுன்னு வந்த எதிர்ப்பால துவக்க விழா நிகழ்ச்சியில சிறப்புரை, வாழ்த்துறை, பாராட்டுரைன்னு எதுவுமே கிடையாதுங்க. மொத்தம் இதுல 32 டீம் விளையாடுறதுக்கு தேர்வாகிறது லேசுப்பட்ட காரியம் இல்ல. இதுக்கான தகுதி போட்டிகள் மட்டும் 2 வருஷம் நடத்துனாங்க. மொத்தம் 820 ஆட்டங்கள்ல 203 நாடுகள் கலந்துக்கிட்டு தான் இந்த 32 நாடுகள் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியா வெளியில சொன்னா வெக்க கேடு. 154வது இடத்துல இருக்குது நம்ம தாய் திருநாடு. 2வது ரவுண்டிலேயே ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டுகளோட விளையாடி தோத்து போய் கிரவுண்டை விட்டு வெளியில வந்தாச்சு. 32 டீமையும் 8 மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கோன்னு பாட்ஷா ரஜினி பாட்டு மாதிரி 8 பிரிவா பிரிச்சிருக்காங்க. தொடக்க ஆட்டத்துல மோதுறது போட்டியை நடத்துற பிரேசிலும் குரோஷியாவும். நம்ம ஊரு கிளி ஜோஷியம் மாதிரி அங்க புலி ஜோஷியம், யானை ஜோஷியம், ஆமை ஜோஷியம், ஆக்டோபஸ் ஜோஷியம், பாண்டா கரடி ஜோஷியம்னு பயப்புள்ளைக ஆளாளுக்கு கால்பந்து அணியோட ஜாதகத்தை கணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படிதாங்க காடு, மலை, கடல் பகுதியில இருக்கிற பெருநாட்டு மந்திரவாதிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து கால்பந்து மைதானத்துக்கு வெளியே நின்னு மண்டை ஓட்டு மந்திரம் செஞ்சாங்க. அந்த மந்திரத்தோட சக்தியால இறுதி போட்டியில அர்ஜென்டினாவோட மோதி பிரேசில் அணி கோப்பையை வெல்லும்னு சொல்லிட்டாங்களாம். அவங்களையும் சும்மா சொல்ல முடியாதுங்க. எல்லா போட்டிக்கும் தகுதி பெறவங்க 5 முறை கோப்பையை முத்தமிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். குரோஷியா, பெல்ஜியம், கொலம்பியா மாதிரி குட்டி குட்டி அணிகள் கூட அதிரடி கோல் அடிச்சு ஆட்டத்தை தங்கள் பக்கம் வசப்படுத்த வாய்ப்பு இருக்குது. உலகம் முழுக்க உற்சாகமா கொண்டாடுற கால்பந்து திருவிழா இந்தியாவிலையும் களை கட்டும். நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவில விடிய விடிய டிவி சத்தம் காதை பிளக்கும். நம்ம ஊர்லயும் கால்பந்து ஜுரம் சூட்டை கிளப்பும். பிரேசில் நாட்டுக்கும் நமக்கும் 8.5 மணி நேர வித்தியாசம். நாம தூங்க போகும்போது அவங்க விளையாட கிளம்புவாங்க. அதனால நடுசாமத்துல தான் நாம மேட்ச் பார்த்து ஆகணும். அப்புறம் என்னங்க, கோலுங்கிற இங்கிலீஷ் வார்த்தைக்கு லட்சியம்னு ஒரு அர்த்தமும் இருக்கு. நிறைய கோல் போட்டு நிறைவா கோப்பைகளை அள்ளுறது தான் பல நாடுகளோட லட்சியம். நாமளும் அவங்களை வாழ்த்துவோம். தேர்தல் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஜெயிச்சு போனவங்களும் பரபரப்பா விழா நடத்தி பதவியும் ஏத்தாச்சு. ஆனா இன்னமும் தேர்தல் பிரச்சாரம் நடக்கிற மாதிரியே ஐயாமார்களே, அம்மாமார்களே, கலே கலே கலேன்னு தொண்டை கிழிய கத்தி கதை சொல்லி கருத்து சொல்லி காலவாரி கண்டபடி பேசிக்கிட்டே இருக்காங்க திருவாளர் அரசியல்வாதிங்க. சொல்லுங்க, காசா பணமா கருத்து தானே, சொல்லுங்க. பலோன் இது வரைக்கும் காங்கிரஸ் சார்பா எத்தனை பேருங்க பிரதமர் ஆயிருக்காங்க? எல்லாருமே எப்படி இருந்திருக்காங்க? ராஜபக்சே என்ன சொல்றாரோ அதுக்கு சரின்னு போற மாதிரி தாங்க இருந்தாங்க. ஆனா இப்ப நரேந்திர மோடி பாருங்க எப்படி கண்டிப்பா பேசியிருக்காரு மனுஷன். இது மாதிரி இது வரைக்கும் யாருமே பேசுனது கிடையாதுங்க. பலோன் அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, பொன் ராதாகிருஷ்ணன். அதாவதுங்க
தன் மகனை எம்பி ஆக்கிறதுக்காகவே அல்லும் பகலும் பாடுபடுறவர் இந்த பாமக நிறுவனர் ராமதாஸ். இவர் திடீர்னு இந்த பொதுநல பிரச்சனையான மின்சார பிரச்சனை இருக்கு பாருங்க, அதை பற்றி முன்னுக்கு பின் முரணான தகவல்களை அறிக்கையாக வெளியிட்டிருக்காரு. இது பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. அவருக்கு நான் ஒன்று சொல்லிக்க ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, தமிழக முதல்வர் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஆட்சிக்கு வந்து இந்த 3 வருஷத்தில் அவங்க எடுத்த அந்த பகீரக முயற்சிங்க, அந்த முயற்சியால் தான் இன்னைக்கு இருளில் இருந்த தமிழ்நாடு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இது புரியாமல் அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக மனம் போன போக்கில் அறிக்கை விடுறாரு பார்த்தீங்களா இந்த ராமதாஸ். உங்களுக்கு சொல்லிக்கிறேன், இது கடுமையான கண்டனத்துக்குரியது. ஆமாம் அண்ணாச்சி, எப்படி கடுமையாக கண்டனம் தெரிவிச்சது நான் இல்லைங்க, தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் இருக்காங்களா, அவங்க தான். இந்த கங்கை நதி அப்படியே தூய்மைப்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டுன்னு இருக்கும்போது இந்த ரூக்கி இந்த கான்பூர் ஐஐடியில் இருக்க விஞ்ஞானிகள் நிபுணர்களாக இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட அப்படியே ஐடியா கேட்டுனே வந்துன்னுக்குறோம். ஆனால் என்னப்பா மாநிலத்தில் இருக்க நதியெல்லாம் நீங்கள் தூய்மைப்படுத்த மாட்டீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. என்னன்னா, கங்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நதிகளுக்கும் முதன்மையானது. முதல்ல அதை க்ளீன் பண்ணுவோம், அதுக்கப்புறமா ஒவ்வொரு மாநிலத்திற்கு நதியாக வந்து நம்ம கண்டிப்பாக க்ளீன் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கங்கை நதியில் யாராச்சும் எச்ச தூப்புறது, குப்பை கொட்டுறது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணீங்கன்னு வச்சிங்க 3 நாள் சிறை தண்டனை அல்லது 10,000 ரூபாய் அபராதம். அதனால இதெல்லாம் பண்ணாமல் நம்ம நதியை நாம தான் தூய்மையாக வச்சுக்கணும் மனசில் எல்லாரும் நினச்சிக்கணும். அவ்வளோதான்ப்பா. ஐஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா சொன்னது நான் இல்லைங்க, மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி. இந்த ராமதாஸ் எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்காருங்க, மின்வெட்டை பற்றியே பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்காகவாங்க பேசுகிறேன், நாட்டு மக்களுக்காக தாங்க நான் கேட்குறேன். நான் மின்வெட்டை பற்றி சொன்ன அத்தனை விஷயங்களுக்கும் இவங்க புள்ளி விவரத்தோட பதில் சொல்லுங்கள். அப்படி சொல்ல முடியலன்னா நாங்கள் தோத்துட்டோன்னு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். இனிமேல் மின்வெட்டை பற்றி நான் பேசலிங்க. சவாலா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சவாலை விட்டது நான் இல்லைங்க, பாமக நிறுவனர் ராமதாஸ். பூவு 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 முல்லைப்பூ மல்லிப்பூ ஜாதிப்பூ பூவாங்களையோ பூவு. நான் நடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இதுவரை எனக்கு வந்ததே கிடையாது. அதனால தான் நான் இயக்குன படங்களில் கூட இதுவரையும் ஒரு ரோலுக்கு கூட வந்ததே கிடையாது. நிறைய டேரக்டர்ஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் சுந்தர்சி கூட ஒரு தடவை கேட்டார், என்னோட படத்தில் நடிக்கிறீங்களா அப்படின்னு. அப்போ கூட எனக்கு அந்த எண்ணம் வரவே இல்லைங்க. சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கதை, குரு ரமேஷ் அப்படின்னு ஒரு டேரக்டர், அவர் வந்து ஒரு கதை சொன்னார், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சரி இதில் நம்மளே நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ கமிட் ஆகியிருக்கேன். உண்மையை சொல்ல போனால் இந்த படத்தில் நான் ஹீரோ கிடையாதுங்க. ஒரே பிரசவத்தில் பிறந்த 4 குழந்தைங்க இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அப்பாவாக தான் இதில் நடிக்கிறேன். நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னோடய தம்பி ஜெயம் ரவி ரொம்ப கிண்டல் பண்ணான். நீ டேரக்டராக இருந்து என்னெல்லாம் எந்த அளவு பெண்டு கலட்டியிருக்க, அதே மாதிரி நீ போய் நில்லு ஸ்பாட்டில், அப்போ தான் தெரியும் உன்னையும் மற்ற டேரக்டர்ஸ் பெண்டை கலட்டுவாங்கன்னு சொன்னாங்க. அது இப்போ தாங்க தெரியுது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து. அப்பப்பப்பா முடியல. இருந்தாலும் என்னோட கேரக்டரை உணர்ந்து நடிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அது நடித்து முடிச்சது கிட்டத்தட்ட ஒரு மேஜிக் மாதிரி இருக்குன்னா பாருங்களேன். பூவு பூவு பூவு. ஆட இப்படி நடித்ததே மேஜிக்னு சொன்னது யாருன்னு கேட்குறீங்களா? வேற யாரு, ஜெயம் ரவியோட அண்ணன் இருக்காங்களே ஜெயம் ராஜா, அவங்கதே. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, நல்ல மனசு படைச்ச வாக்காள பெருங்குடி மக்களே, இன்னும் 15 நாளில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் வரும் ஆண்டின் துவக்கத்திலிருந்து உங்கள் வீட்டில், உங்கள் தெருவில், உங்கள் ஊரில், உங்கள் வட்டத்தில், உங்கள் சதுரத்தில், முக்கோணத்தில், செவ்வகத்தில் மின் தட்டுப்பாடு என்பதே இருக்காதுன்னு அலப்பறையை கிளப்பிட்டு ஓட்டு வாங்கிட்டு போவாங்க அரசியல்வாதிங்க. அப்புறம் என்ன, பழைய குருடி கதவை திரடி கதை தான். இப்போ தலைநகர் டெல்லியில மின்சார பிரச்சனை. பாஜக காங்கிரஸ் போராட்டத்துல குதிக்க, போராட்டத்தையே பொழுதுபோக்கா வச்சிருக்கிற நம்ம ஆளு மட்டும் சும்மாவா இருப்பாரு? கைப்புள்ள கிளம்பிட்டாருல்ல. அதாங்க இந்த கருத்து சித்திரம் கார்ட்டூன். அப்பா என்றழைக்காத உயிரில்லையே, அப்பாவை வணங்காது உயர்வில்லையே. தம்பி இந்த பாட்டு இப்படி வராதப்பா,
அம்மா என்று அழைக்காத உயிரில் தானே வரும். பண்ணையாரே அது தெரியும். இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாசம் 3வது ஞாயிற்றுக்கிழமை வருது பாருங்க. ஆமா, அந்த நாள்ல வந்து அப்பாக்கள் தினம், அதாவது ஃபாதர்ஸ் டே கொண்டாடுறாங்க. பாடுறா, அப்பாக்களுக்குன்னு ஒரு தினம் இருக்குதா? ஆமா. அந்த காலத்துல எல்லாம் நாங்கெல்லாம் சின்ன பையனா இருக்கும்போது வீட்டு விட்டு வெளியே வரும்போது அப்பா அம்மா காலை விழுந்து தான் வருவோம் டெய்லியுமே. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நல்ல நாள் தான் தீபாவளி பொங்கல்னா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு நாள் கொண்டு வந்துட்டாங்க. அம்மாக்கள் தினம் அப்பாக்கள் தினம்னு. அன்னைக்கு மட்டும் போய் அப்பாட்ட பேசுறதா நல்லா கொண்டாட்டமெல்லாம் பலமா இருக்குமா? கண்டிப்பா. அன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பா கொண்டாடலாம்னு இருக்கேன். எப்படி அப்பாவெல்லாம் வெளியே கூட்டு போய் அதை வாங்கி கொடுப்பீங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. வீட்லயே தான், வீட்லயே இருந்து இன்டர்நெட்ல அந்த ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் பாத்தீங்கன்னா அப்பாவை பத்தி கவிதை எழுதுறது, அப்பாவை பத்தி ஸ்டேட்டஸ் போடுறது, அப்பா கூட எடுத்த போட்டோ எல்லாம் போஸ்ட் பண்றது, சும்மா லைக் கமெண்ட்ஸ் அல்லும். அப்ப அப்பாக்கு எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டீங்க? அது கிடையாதுங்க. என்னப்பா அது? நானெல்லாம் அந்த காலத்துல எங்க அப்பாக்கு எவ்வளவு வாங்கி கொடுத்தோம் தெரியுங்களா? இல்ல, நீங்க சொன்னோன்னே கேட்கணும்னு தோணுச்சு. உங்க அப்பாவை பத்தி நீங்க சொல்லுங்களேன். என்னப்பா இப்படி கேட்ட? எங்க அப்பா எல்லாம் அந்த காலத்துல ரொம்ப புத்திசாலின்னு சொல்லுவாங்க அப்பாவை. அடே அப்பா. உனக்கு வேணா ஒரு சம்பவத்தை சொல்றேன் கேளு. சொல்லுங்க. நம்ம ஊர்ல ஒரு பெரிய மகான் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அப்ப அவர் திடீர்னு இறந்து போயிட்டார். அந்த காலத்துல எல்லாம் பெரிய ஆளுங்க இறந்தாங்கன்னா அவங்க புதைக்கும் போது அதோட சேர்த்து பணம் காசெல்லாம் வச்சு புதைப்பாங்க. சரி சரி. அப்படி இருக்கும்போது அப்ப அவர் புதைக்கும் போது எல்லாரும் பணம் போட்டாங்க. எங்க ஊர் ஜமீன்தாரு 10,000 ரூபாய் போட்டாரு. அடே அப்பா. அப்புறம் நாட்டாம 20,000 ரூபாய் உள்ள போட்டாரு. அப்பா. எங்க அப்பா சாதாரணமான ஆளா? பண்ணையாரல்ல, 1 கோடி ரூபாய். அப்பா, என்ன பணமா போட்டாரா இல்ல நகையா போட்டாரா? அங்கதான் எங்க அப்பாவோட புத்திசாலித்தனத்தை நீ பார்க்கணும். செக்கா எழுதி செக்க உள்ள போட்டாரப்பா. ஏன் திரும்பி கூட மாத்த மாட்டாரா ஒரு பேங்க்ல? அதனால இப்படி போட்டிருக்காரு. அதாவது தகப்பனுக்கு தப்பாத புள்ள அப்புறம் மாதிரி இருக்கிறான் பாருன்னு சொல்லி திட்டுவாங்க. அது கரெக்டா தான் போச்சு. நீங்க இப்படி இருக்குன்னு இப்பதான் தெரியுது. என்ன இருந்தாலும் எங்க அப்பா இல்ல. கண்டிப்பா. ஆனா நான் ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ வந்து ஒரு அப்பா புத்திசாலியா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னப்பா இப்படி கேட்டு போட்டேன்? அப்பா தான்ப்பா புத்திசாலி. அப்போ வந்து உங்க அப்பா தான் புத்திசாலி, நீங்க முட்டாளுங்கிறீங்க. இல்ல இல்ல, மகன் தான் புத்திசாலி. அப்போ உங்க மகன் தான் புத்திசாலி, நீங்க முட்டாளுங்கிறீங்க. என்னப்பா எப்படி வந்தாலும் மடக்கிற? அப்பா மகன் 2 பேரும் புத்திசாலி. அதாவதுங்க, ஒரு அப்பா புத்திசாலியா இல்ல முட்டாளாங்கிறத நம்ம சமூகத்துல எப்படி முடிவு பண்றாங்கன்னா, அவன் பையன் எப்படி இருக்கானோ அதை வச்சு தான் முடிவு பண்றாங்க. இப்போ உங்க பையனை வந்து நீங்க சரியா வளர்க்கலன்னு வைங்க, நீங்க பயங்கர புத்திசாலியா இருக்கலாம். உங்க பையனை சரியா வளர்க்கலனா பாரு பண்டையா இருப்பாரு, ஒரு புள்ளைய கூட வளர்க்க தெரியாம வரலாம் ஒரு ஆளு அப்படின்னு உங்க திட்டுவாங்க. ஆமா. இதே நீங்க என்னதான் கொஞ்சம் சுமாரா இருந்தா கூட உங்க பையன் நல்லா படிச்சு வந்துட்டாரு, புத்திசாலியா இருந்தாருன்னா யாருன்னு தெரியுதா? பண்ணையார் மவன் பட்டணத்துல போய் பதக்கமும் வாங்கிட்டு வந்திருக்கானப்பாம்பாங்க. அதுக்கு முதல்ல யாரு? அர்ஜுனா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்க பையன் பேரை பண்ணையார் மவன் தான். அப்போ உங்க மகனை வச்சுதான் நீங்க புத்திசாலியா இல்ல நீங்க முட்டாளாங்கிறது அவரு எப்படி இருக்காரோ அதை வச்சுதான். கண்டிப்பாப்பா. நீ சொல்லும்போது உண்மையிலேயே அப்பாக்கள் தினம் அப்பாக்கள் பத்தி பேசும்போது நம்ம நாட்டுல பொதுவாகவே அம்மாக்களை பத்தி தான் நிறைய பாட்டாகட்டு அம்மாக்களோட தியாகத்தை பேசுறவங்களே அப்பாவோட தியாகத்தை யாருமே பதிவு பண்றதே இல்லப்பா. ஆமா. ஒரு நாட்டுல அம்மா ஒரு குடும்பத்துல எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அப்பாவோட தியாகம் முக்கியமப்பா. கண்டிப்பா. அது நம்ம நாட்டுல நிறைய பேர் வெளிநாடுகள்லாம் போய் அப்பாக்கள் கஷ்டப்படுறாங்க. ஆமா. எதுக்காக கஷ்டப்படுறாங்க? தான் புள்ள நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு. அதுமே சில அப்பாக்கள் எல்லாம் அணத்திட்டே இருக்கிறாங்க, திட்டிகிட்டே இருக்கிறாங்கன்னு சில பையங்கள்லாம் ரொம்ப கோவப்படுவாங்க. இந்த காலத்துல ரொம்ப பெருசு அது சொல்லிட்டு அதுக்கு சொல்றதை கேட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அவங்க நடந்து வந்த பாதை இருக்கு இல்லையா, நிறைய கல்லு முள்ளு அந்த மாதிரி பாதையில் நடந்து வந்திருப்பாங்க. இந்த பாதையில பையன் போயிடக்கூடாதே, அவனாவது நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த பிரசவ வேதனை எப்ப ஹாஸ்பிட்டல்ல அம்மாக்கள் வேதனைப்படுறதா சொல்றாங்க. அந்த ரூமுக்குள்ள அம்மா எவ்வளவு வேதனைப்படுதோ அதே அளவு வேதனை அந்த ரூமுக்கு வெளியே நிக்கிறார் பாரு அப்பா, அவர் மன ரீதியா வேதனை படுறாரப்பா. கண்டிப்பா. ஆனா அந்த இடத்துல அம்மாவோட வேதனை தான் பதிவு பண்றாங்களோ இல்லையா, அப்பாவோட வேதனையை பதிவு பண்றது இல்லை. ஆனா அது வெளிக்காட்ட தெரியுது இல்லை. அவர் வெளியே நின்று மனைவி நல்லபடியா வரணுமே, குழந்தை நல்லபடியா பிறக்கணுமேனு அவரோட போராட்டமும் அந்த அப்பாவா இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். உண்மைதான். அவ்வளவு தியாகம் பண்றாங்க அப்பாக்கள். அம்மா வந்து உருகி உருகி மகனே மகனே மகனேங்கிறாங்களே தவிர. ஆமா. சரியா? அந்த அளவுக்கு அப்பா செய்யறது இல்லை. ஏன்னா ஒரு குடும்பம்னா 2 பேருமே செல்லம் கொடுக்க முடியாதுல்லப்பா. உண்மைதான். அப்பா வந்து கொஞ்சம் கண்டிப்பா இருந்தா தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கு. அதனாலதான் அப்பா கண்டிப்பா இருக்க மாதிரி நடிக்கிறார வழிய. உண்மையிலேயே அப்பாக்கள்ங்கிறது ரொம்ப உயரமான ஸ்தானம் தானே. அவங்களுக்கும் பாசம் இருக்குதான், கண்டிப்பா இருக்குது. இப்ப இது மட்டும் இல்லாம இந்த அப்பாக்கள் பத்தி நீங்க கேள்விப்பட்ட விஷயம் ஏதாவது இருக்கா? அப்பாக்கள் பத்தி கேள்விப்பட்ட விஷயமா? உண்மையிலேயே எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் பெரிய ஒருத்தர் இருக்காருப்பா. உண்மையிலே நல்ல ஒரு அற்புதமான விஷயம் நடந்தது, என் வாழ்க்கையில் நடந்தது சொல்றேன். அவர் என்ன பண்ணாரு, வெளியே ஒரு காது கொஞ்சம் கேட்காத அவருக்கு. உன்ன தான் பையனை கூப்பிட்டு வெளியே சத்தம் கேட்குது என்னப்பா அப்படின்னு இருக்கான். உன்ன அந்த பையன் வந்துட்டு காக்கா அப்படின்னு இருக்கிறான்.
இவர் அப்பா காது கேட்கல, மறுபடியும் என்னங்க அப்படின்னு இருக்கிறான். மறுபடியும் பையன் சொல்லிருக்கா காக்கா அப்படின்னு. அப்பவும் இவர் காது கேட்கல, என்னப்பா சொல்ற அப்படின்னு. ஆடா இதுக்கு காது வேற கேட்காது பெருசு, எத்தனை தடவை சொல்றது உனக்கு, காக்கான தெரியாதா அப்படின்னு இருக்கிறான். ஆனா அதே அவங்க அப்பா அந்த பையன் சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த காக்காவை கொண்டு போய் காமிச்சு, தம்பி இதுதான் காக்கான்னு. அந்த பையன் ஒரு 100 முறை கேட்டிருப்பா என்னன்னு. அவர் கொஞ்சம் கூட சளைக்கல, காக்கா காக்கா காக்கா. அந்த காக்காயை அறிமுகப்படுத்தினது அந்த பையன் தானே, உண்மைதான், அது அப்பா தானே. அப்படியெல்லாம் அப்பா கஷ்டப்பட்டு வளர்த்துறாரு. ஆனால் கடைசி காலத்தில் அவங்களை கவனிக்கிறது இல்லை. நீங்கள் சொன்ன உடனே தான் எனக்கும் எங்கள் அப்பாவோட மகிமை புரியுது. சரியா, என்னன்னா இந்த இன்டர்நெட்லாம் கொண்டாடுறதை விட்டுட்டு நானும் இந்த தடவை எங்கள் அப்பாவோட போய் கொண்டாடலான்னு இருக்கேன். ஆகா, அதுக்காக எங்கள் அப்பாவுக்கு பரிசு வாங்கிட்டு போகணும், அதுக்குன்னு பார்த்து வச்சிருக்கேன். நல்ல விஷயம்ப்பா. உண்மையிலே என்னென்ன பரிசு? அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நினைவுகளை பத்திரப்படுத்தி வச்சிருக்கவர் அப்பா. அதனால பணத்தை பத்திரப்படுத்துறதுக்காக அவருக்கு ஒரு பரிசு வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். உண்மையிலேயே சரியா, அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா நம்மளை எந்நேரம் நினைச்சிட்டு இருக்கவர். அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்க போகணும் நம்ம கையை பிடிச்சா கூட்டு போவாரு. நம்ம பத்திரமா பார்த்துட்டு அந்த கைக்கு ஒரு அழகான வாட்ச். சரியா, அப்படி இல்லைன்னா கூட கடைசிக்கு அவருக்கு பிடிச்ச இடத்துக்கு ஒரு சுற்றுலாவோ ஏதாவது கூட்டு போனோம், அல்லது நல்ல ஒரு வேட்டி சட்டை அருமையா. ஏன்னா அவர் வந்து ஊர் ஃபுல்லா சொல்லிக்கு வரல, கண்டிப்பா என் மகன் எடுத்து கொடுத்ததுன்னு. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தடவை பண்ணணும் ஒரு ஆசை. நீ சொல்றது நல்லாத்தாப்பா இருக்குது. நல்ல பரிசுன்னு சொல்ற இல்லையா, இந்த நீ பரிசு வாங்கி கொடுக்குற பொருள் மேல அப்பாவுக்கு எப்பவுமே பெரிய பற்று இருக்காதப்பா. நீ பரிசு வாங்கி கொடுக்குறன்னு அந்த நினைப்பு இருக்கு பாத்தியா, அந்த நினைப்பு அவருக்கு மிகப்பெரிய பரிசு தான். அது மட்டும் இல்லாம ஒரு அப்பாவுக்கு தன்னோட பையனுடைய பரிசு எதுன்னு கேட்டா, பையன் நல்லபடியா ஒழுக்கமானவனா இருந்தாலே அப்பாவுக்கு மிகப்பெரிய பரிசு தானப்பா. கண்டிப்பா. அவர் வந்து சின்ன வயசா இருக்கும்போது நீங்க எல்லாம் எட்டி உதைப்பீங்க. அந்த எட்டி உதைத்த கால்களை கட்டி அணைத்த கரங்கள் எல்லாம் அது. கண்டிப்பா நீங்க பரிசு எதுவும் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, அவங்க கூட முதியோர் உள்ளத்துல விட்டு அதை மாதிரி பரிசை கொடுக்காம கூடையே வச்சிருந்து அவங்கள அப்பப்போ போய் பார்த்து டெய்லியும் பார்க்க முடியாட்டி கூட எனக்கு பரபரப்பான உள்ளத்தில் அது முடியாது. ஏன்னா அப்பா ஒரு பக்கம் இருக்காரு, மகன் ஒரு பக்கம் இருக்காரு. நேராக போய் பார்த்து ஃபோன்லேயாவது எப்படி இருக்கிறீங்க அப்பா அப்படி ஒரு வார்த்தை கேட்டால் கூட போதுமாப்பா சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் கொடுக்குற பரிசுலெல்லாம் எந்த விதமான சந்தோஷம் இல்லை. கண்டிப்பாக. அதனால் வந்து இந்த அப்பா தினத்திலிருந்து அப்பாவெல்லாம் வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும். கண்டிப்பாக இல்லையா, அப்பாங்கிற ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆமாம், அதனால இந்த அப்பா தினத்தை நல்லா கொண்டாடுவோம். கண்டிப்பா. உங்களுக்கு வந்து அப்பா தின வாழ்த்துக்கள்ப்பா. நன்றி. உலகம் முழுக்க கால்பந்து திருவிழாவில் கச்சை கட்டி களமிறங்கி காலால் உதைச்சி துவம்சம் செஞ்சு துள்ளி குதிக்க போகுது யாருன்னு எதிர்பார்ப்பு. இந்தியா முழுக்க மின் தட்டுப்பாடு, வறுமை, வறட்சி, இதுக்கு இடையில புதிய அரசு என்ன செய்ய போறாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு. இன்னைக்கு நாளைக்குன்னு தொடரும் எதிர்பார்ப்புகள் அத்தனையும் பூர்த்தி செய்ய தினம் தினம் விதமா ரகரகமா நம்ம பேப்பர் தோசை வந்துகிட்டு இருக்கு. அடுத்தடுத்து நடக்கிற காரசாரமான செய்திகளை எல்லாம் சரஞ்சரமா தொடுத்து பூச்சரமா சூட்ட நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் புது யுகத்துல காத்திருங்க. தந்தனக்க 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 தந்தனக்க. இன்னும் பல செய்தி சுவையாய் வருது, தர்பார் தருது, சூடாய் வருது. சூப்பரான செய்தி, நம்ம செய்தி.